வணக்கம், நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும் 29 மார்ச் தோராயமா இரவு 10 மணிக்கு மேலே சனி பகவான் பயிற்சியாக போகிறாரு. திருக்கணித பிரகாரம் கும்பத்துலேருந்து மீனத்துக்கு, சரிங்களா? வாக்கிய பிரகாரம் இப்போ பயிற்சியாக போகிறது இல்லை. சரி, அப்படி பயிற்சியாக்கக்கூடிய சனி பகவான் நிறைய ராசிகளுக்கு அபரிவிதமான நற்பலன்கள் செய்ய போகிறார் இல்லைங்களா? அப்போ எந்தெந்த ராசிக்கு என்னென்ன மாதிரி நற்பலன்கள் செய்ய போகிறாரு அப்படின்றத தெளிவாக பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி பாருங்க, இப்போ நாங்கள் சொல்கிறது உலகத்தில் இருக்க அத்துணை ராசி அந்தந்த ராசி அன்பர்களுக்கான பொதுவான பலன்கள். இப்போ இதை பார்த்துட்டு இருக்கோங்க. எங்களோட சுய ஜாதகத்தை நாங்கள் பரிசீலனை பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா, நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் ஸ்டாஃப் ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க, என்கிட்ட பேசிக்கலாம், சரிங்களா? கடகராசி அன்பர்கள், பொதுவாக கடகத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா சந்திரன் ஆதிக்கம் பெறக்கூடிய ஒரு பர்சனாலிட்டிஸ். அதே மாதிரி பாருங்கள், குரு பகவான் உச்சமடையக்கூடிய ராசி கடகராசி. கடகராசி கடந்த 2.5 வருஷம் பட்ட கஷ்டம் கொஞ்சம் இல்லை நெஞ்சம் இல்லை. நிறைய கடகராசி அன்பர்கள் இழந்தது ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னு தான் சொல்லலாம். ஒரு சிலர் காப்பாற்றப்பட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா, தசை ரொம்ப நல்ல தசை நடந்தவங்க மட்டும் காப்பாற்றப்பட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, அப்படிப்பட்ட கடகராசி அன்பர்களுக்கு இப்போ சனி பகவான் பாருங்க 9ஆம் பாவத்தில் வந்திருக்கார். இந்த 9ஆம் பாவத்தில் வந்திருக்க சனியை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பாக்கிய சனி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக இந்த பாக்கியம் அப்படின்னா குட் ஃபார்ச்சூன், லக். பாக்கிய சனி கடகராசி அன்பர்களுக்கு நிறைய ஃபார்ச்சூன், லக், நிறைய நல்ல விஷயத்த செய்யறதுக்கு காத்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் மேல இந்த பாக்கிய சனியா இருந்து அவரோட பார்வை பாருங்க 3ஆம் பாவம் இளைய சகோதர தைரியஸ்தானத்தை பார்க்கறதுனால நிறைய கடகராசி அன்பர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை, என்னால் முடியுன்ற எண்ணம் இதெல்லாமே மேலோங்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நம்ம தம்பி தங்கச்சி யாராவது இருக்காங்க அப்படின்னா ஃபுல் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பாக்கிய சனியா இருந்து 6ஆம் பாவம் ருணரோக சத்ருஸ்தானத்தை பார்க்கறதுனால நிறைய கடன்ல இருந்து மீண்டு வருவீங்க. இந்த அஷ்டமத்து சனியில் நிறைய கடன் வாங்கி அசிங்கப்பட்டது அவமானப்பட்டதுலாம் நிறைய இருக்குது இல்லைங்களா? அந்த கடன்லேருந்து மீண்டு வருவீங்க. ஆரோக்கியம் சார்ந்த குறைபாடுகள்லேருந்து மீண்டு வருவீங்க. நான் எதுவுமே செய்யலைங்க, கடகம் நான் பெருசாக எதுவும் செய்ய மாட்டேன், இருந்தாலும் என்னை பார்த்து ஒரு வைத்தறிச்சல், எனக்கு எதிரிகள் அப்படின்றது இந்த அஷ்டம சனியில் உற்பத்தி ஆனாங்க. அந்த எதிரிகள்லாம் காணாமல் போயிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பாருங்கள், இவர் பாக்கிய சனியாக இருந்து 11ஆம் பாவம் லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால கடகராசி என்பர்கள் நீங்கள் என்ன தொழில் செய்கிறீங்க அப்படின்னாலும் அந்த தொழிலில் பாருங்கள் ஒரு நல்ல ப்ராஃபிட் அப்படின்றது வரும். பொதுவாகவே ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, சனி கொடுப்பதை யார் தடுப்பார் அப்படிம்பாங்க. சனி நல்லது செஞ்சாலும் யாராலையும் தடுக்க முடியாது, சனி கெட்டது செஞ்சாலும் யாராலையும் தடுக்க முடியாது. ஏன்னா அவர் விதி கிரகம் அப்படின்றதுனால அவர் மிகைப்படுத்தி செய்யவும் மாட்டார், கம்மியாக கொடுக்கவும் மாட்டார் அப்படின்னு சொல்லலாம். ஆக இந்த பாக்கிய சனியாக இருந்து லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால நீங்கள் என்ன தொழில் செய்கிறீங்க அப்படின்னாலும் அதில் நல்ல லாபம் வரும். இப்போ தொழில்னா ஒரு சின்ன லெவலில் ஒரு ஹோட்டல் கடை வச்சுருந்தாலும் சரி, சின்ன லெவலில் பெட்டி கடை வச்சுருந்தாலும் சரி, கிராக்கி நிறைய வரும். புதுசாக நிறைய பேர் ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணீங்க அப்படின்னாலும் அந்த பிஸ்னஸை நீங்கள் பாருங்கள் நல்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடிய காலகட்டம் இந்த 2.5 வருட காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஆக கடகராசிக்கு ரொம்பவே நல்லா இருக்குது பாக்கிய சனியா. சரி, எப்படி இருந்தாலும் மார்ச் 29க்குள்ளே நம்ம ஏதாவது செய்யணும் இல்லைங்களா? அந்த மாதிரி செய்யறது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பயிற்சி வரத்துக்கு முன்னாடியே நம்ம ஒரு சில பரிகாரங்கள் செஞ்சிடுறது நல்லது அப்படின்னா. அந்த மாதிரி கடகராசி என்பர்கள் நீங்கள் என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னா, கும்பகோணம் பக்கத்தில் நம்மளுக்கு திருப்பாம்புரம் அப்படின்ற இடம் இருக்குது. அங்கே ராகுவும் கேதுவும் ஒன்றா இருப்பாங்க, ஒன்றா இணைஞ்சு ஒரு ரூபமாக இருப்பாங்க. அது பார்த்திங்கன்னா சேஷபுரீஸ்வரர், அந்த ஈசனை போய் பார்த்துட்டு கும்பிட்டுட்டு அந்த ராகு கேதுவை தரிசனம் பண்ணிட்டு வந்துடுறது அப்படின்றது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும், சரிங்களா? அதுக்கும் மேலே பாருங்க, இப்போ கடகராசி அன்பர்கள் வீட்டில இருந்தே நம்ம செய்யறது என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம மாதத்தில் ஒரு நாள் இல்லைன்னா அமாவாசை தினங்களில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, பசுக்கு பூசணிக்காய், ஒரு 1/4 பூசணிக்காய் கொடுத்தீங்கன்னா கூட போதும். ஒரு 6 வாழைப்பழம் இல்லைன்னா ஒரு வெல்லம் உருண்டை மாதிரி கொடுக்கலாம். அது ரொம்ப கடினமான வெள்ளை உருண்டை வேணால், கொஞ்சம் சாஃப்டாக இருக்க மாதிரி வெல்லம் உருண்டை சும்மா கொஞ்சம் இவ்வளோ கொடுக்கலாம். இல்லைன்னா வெள்ளத்தை தூள் பண்ணி அரிசி மாவு கொஞ்சம் எடுத்து, அரிசி மாவு பார்த்திங்கன்னா கிண்டி அதில் வெல்லம் போட்டு ஒரு உருண்டையாக கொடுக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நம்ம பசுக்கு கொடுத்துட்டு வர்றது அப்படின்றது நம்மளுக்கு எல்லா கிரகங்கள்னால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்தும் மீண்டு வர்றதுக்கு கடகத்துக்கு பெரும் அளவுக்கு உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். வாழ்த்துக்கள்.